சுதந்திரத்திற்கு பின்னர் உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பலில் ஹிந்து மக்கள் தொகை 15% சரிவை கண்டுள்ளதாக 2024 சம்பல் வன்முறை குறித்த குழு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பல் வன்முறையை விசாரிக்க ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி தேவேந்திர அரோரா தலைமையில் முன்னாள் IPS அதிகாரிகள் A.K. ஜெயின் மற்றும் அமித் பிரசாத் உறுப்பினர்களாக 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. இந்த விசாரணை குழு தனது அறிக்கையை உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்திடம் சமர்ப்பித்துள்ளது. 450 பக்கங்களை கொண்ட இந்த அறிக்கை நவம்பர் 24, 2024 மோதல்களை மட்டுமல்ல, சம்பலில் நடந்த கலவரங்களின் வரலாறு, சுதந்திரத்திற்கு பிறகு ஏற்பட்ட மக்கள் தொகை மாற்றங்கள் மற்றும் வகுப்புவாத அரசியலின் பங்கு ஆகியவற்றையும் உள்ளடக்கி குறிப்பிடப்பட்டிருந்தது. விசாரணைக்குழு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது: 1947 முதல் இப்பகுதியில் ஹிந்து மக்கள் தொகையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டுள்ளது. சுதந்திரத்தின் போது சம்பல் நகராட்சி பகுதியில் ஹிந்துக்கள் 45% பேர் இருந்தனர். அது தற்போது 15 - 20% சரிந்துள்ளது. சுதந்திரத்தின் போது 55% இருந்த முஸ்லிம்கள் தற்போது 85% பேர் உள்ளனர். 1947 முதல் சம்பல் 15 கலவரங்களை கண்டுள்ளது. இதில் 1948, 1953, 1958, 1962, 1966, 1978, 1980, 1980, 1980, 1990, 1992, 1995, 2001 மற்றும் 2019 ஆகியவை அடங்கும். சம்பலில் ஒரு காலத்தில் 68 புனித யாத்திரை தலங்களும் 19 புனித கிணறுகளும் இருந்ததாகவும் அவற்றில் பல காலப்போக்கில் ஆக்கிரமிக்கப்பட்டது. யோகி ஆதித்யநாத் தலைமையிலான அரசாங்கம் அவற்றை மீண்டும் கட்டுவதற்கான திட்டத்தை தொடங்கியுள்ளது.